நாங்கள் அதை பசுக்கள் பாதுகாப்பு சங்கம் நடத்திட்டு இருக்கோம். அப்படியா, என்ன பண்ணுவீங்க? கசாப்பு கடைக்கு போகிற பசுமாட்டுக்கள் எல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ரொம்ப முதிய வயதில் இருக்கிற மாடுகள் பசுமாட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பராமரிப்போம். அதுக்கு டொனேஷன் வாங்கி பராமரிக்கிறோம். அப்படின்னா நல்ல விஷயம் என்று சொல்லிவிட்டு, ஆமாம் இப்போ சமீபத்தில் ஒரு பஞ்சம் வந்தது இல்லை, அந்த பஞ்சத்திற்கு நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்களான்னு கேட்குறாரு. இல்லையே அப்படின்றார். ஏன் செய்யலை? அது எங்க வேலை இல்லை. விவேகானந்தருக்கு கோபம் வந்து விடுகிறது. சொந்த சகோதர சகோதரிகள் பஞ்சத்தால் இறந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பற்றி கவலைப்படாமல் பசு மாட்டை காப்பாத்துறேன்னு சொல்றீங்களே, இது என்ன, இது என்ன போக்கு? கோபப்படுறார். என்ன மாட்டை காப்பாத்துறது? உடனே அவர் சொல்றார், பிள்ளைகளை கவனமா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், கொஞ்சம் உள்வாங்குங்க இந்த விஷயத்த. அவர் சொல்றார், அவன் பட்டினி இல்லை பஞ்சத்தில் சாகணும்னா அவன் தலையெழுத்து, அது அவன் கர்மா, நான் என்ன செய்ய முடியும் சுவாமிஜி? விவேகானந்தர் சொல்கிறார், அப்படியா, அவன் தலையெழுத்தா? அப்படி என்றால் கசாப்பு கடைக்கு போக வேண்டும் என்பது பசுமாட்டின் தலையெழுத்து தானே, அதையே நீ மாற்ற நினைக்கிறாய்? கேட்டது விவேகானந்தர்.